ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு பெரும் சாம்ராஜ்யம், அந்த சாம்ராஜ்யத்துக்குள் அவருடைய மகளை நீங்க திருமணம் பண்ணனால்தான் நீங்க பாலிவுட் ஹாலிவுட் அளவுக்கு நீங்க போனது. உங்களுக்கு 1000 தான் திறமை இருந்தாலும் நீங்க அந்த அந்த மாபெரும் விசிட்டிங் கார்டு ஒன்று இருக்குல்ல, அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். தனுஷை தாண்டி திறமை உள்ள நடிகர்லாம் இருக்காங்க, அவங்களால இவ்வளவு ஈஸியா போயிட முடியுமா? சான்ஸே இல்லை. கலாநிதி மாறன் கூலி விழாவில் சொன்னதுதான் ரஜினி ஒரு ஃபோன் பண்ணார்னா இந்தியாவில் உள்ள அத்தனை சிஎம் எடுப்பாங்க, என் பிஎம் மோடியே எடுப்பாரு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மனிதர். ஆனா அதை செய்ய மாட்டாரு. அப்படி இப்ப அவங்க வீட்டு நீ மாப்பிள்ளையா இருக்கும் பொழுது, நீங்க இருக்கும் பொழுது உங்களுக்கு வெளி வட்டாரத்தில் எவ்வளவு பெரிய வசதி இருக்கும், திறக்காத கதவு கூட திறக்கும். அதைத்தான் பல பேர் சொன்னாங்க. எப்பா ரஜினி தன்னுடைய மகனா தான் உங்களை வச்சு பார்த்தாரு. அந்த இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா அங்க பழியா கடந்திருப்பாங்க. 1000 தான் பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி மகன்ற ஒரு ஸ்தானத்துல வச்சு அதன் பிறகு ரஜினி ஸ்டைல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்ப கூட குபேரா விழாவில் பேசும்போது கூட வாயை ஒரு கோணையா வச்சுன்னு பேசுனப்பெல்லாம் நிறைய பேர் ரஜினி ரசிகர்லாம் கடுப்பாயிட்டாங்க. நீங்க ஏன் தலைவர் மாதிரி பேசுறீங்க? அது பேசுறது உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீங்க தலைவர் மாதிரி பேசல, அவங்க பொண்ணு வேணான்னு சொல்றீங்க, அப்ப தலைவர் மட்டும்தான் இதுவா அப்படின்னு கொந்தளிச்சாங்க. ரஜினிகாந்த் வீடு போயஸ் கார்டனுடைய ஒரு அடையாளம் இந்த செல்வி ஜெயலலிதா அவருடைய அடையாளம் எப்படி அங்க இருந்ததோ, அந்த வீடு இருக்கோ, அதே போல போயஸ் கார்டன் ராகவீரா அவென்யூ அப்படின்னாலே அது ஒரு பெரிய அடையாளம் தான். அப்படி ஒரு அடையாளத்துக்கு முன்னால் தன்னுடைய வீடு பெரிய வீடா இருக்கணும், அது ஒரு லட்சியம் தான். ரைட். அதே போயஸ் கார்டன்ல ஒரு பெரிய மாளிகை கட்டினாரு. அந்த மாளிகை கட்டின பிறகு மனசுல என்ன இருக்கும்? ஒரு தனிமை தானே, ஒரு வெறுமை தானே. இப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கே என்ன இருக்கும்? ஒரு சாதாரண மிடில் கிளாஸ்ல இருந்து வந்தவர் தான் இவ்வளவு மாளிகை கட்டியாச்சு, இவ்வளவு வேலைக்காரங்க இருக்காங்க. ஆனால் ஒரு வாழ்க்கை நடத்துறதுக்கு ஒரு வாழ்க்கை துணை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லை அப்படின்போது ஓகே, இது வீட்டு சம்மதத்தோடு தான் மிருணால் தாக்கூர் ஓகே பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் போகுது. இன்னும் அவங்க அஃபிஷியலா அறிவிக்கல. இது எல்லாம் என்னன்னா ஒரு 3 சம்பவத்தில் ஒன்னா வரவே அங்க பாலிவுட் மீடியாக்கள் உறுதிப்படுத்துது, இங்க கோலிவுட்லயும் அதை பேசுறாங்க. அப்ப அவங்களுக்கும் இருக்கு இல்லைங்களா? கோடி கோடியா சம்பாதிக்கிறாருங்க விருப்பாங்கல்ல, கோடி கோடியா சம்பாதிக்கிற நிம்மதியே இல்லைங்க. தூக்கமே வரலைங்க, ஒரு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. மனைவி ஒரு பக்கம், குழந்தைங்க ஒரு பக்கம், எங்கேயாவது ஃபங்க்ஷனில் போனால் ஆர்டிஃபிஷியலாக நடிக்க வேண்டியதாக இருக்குது. ஏதாவது பள்ளிக்கூடத்துக்கு போனால் அங்கே பசங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்க வேண்டியது. அந்த குழந்தைங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? தனக்கும் ஒரு பிடிமானம் இல்லை. என்ன சம்பாரிச்சு என்ன பிரயோஜனங்க? நீங்கள் பெரிய ஆளுங்களை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் என்னங்க கோடி கோடியாக சம்பாரிச்சு என்னங்க பிரயோஜனம்னு அந்த மனநிலைக்கு வந்த பொழுதுதான் இந்த குடும்பத்தார் சேர்ந்து அவருக்கு ஒரு நல்வாழ்க்கை அமைத்து தர வேண்டும் முடிவு பண்ணியிருக்காங்க.